லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். அது தமிழ்நாடுஸ் ஓன் மேன் ஆஃப் ஸ்டீல். அவர் தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல, இந்தியாஸ் ஓன் மேன் ஆஃப் ஸ்டீல். இவர பத்தி எப்படி இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சது அப்படின்னா, இந்தியாவோட 2nd ஹையஸ்ட் கேலன்ட்ரி அவார்ட், வீர் சக்ரா அவார்ட் வந்து நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து அவங்களுக்கு வந்து குடுத்தாங்க. குடுத்தப்ப தான் இந்தியா ஃபுல்லா இவர பத்தி தெரிஞ்சது. அது ஃபர்ஸ்ட் கேலன்ட்ரி அவார்ட் அப்படின்னா, போர்க்களத்துல வந்து ரொம்ப கரேஜியஸா வீரத்தோட யார் போரிடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்ட் குடுப்பாங்க. இவருக்கு எதுக்காக வந்து குடுத்தாங்க அப்படின்னா, 19த் டிசம்பர் 2024 சவுத் காஷ்மீர் குல்காம்ல நடந்த அட்டாக்ல இவர் வந்து ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. அதாவது இவரு ஃபேஸ்ல, இவரோட ஷோல்டர்ல எல்லாம் இன்ஜூரி ரொம்ப ஹெவி இன்ஜூரி, டீப் இன்ஜூரி பிளஸ் வந்து ஃபுல் ப்ளீடிங்கு. அவ்ளோ இது நடந்தப்பயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அ இந்தியாக்காக என்ன பண்ணுனாரு அப்படின்னா, ஒரு டெரரிஸ்ட்ட வந்து கொன்னுட்டு அந்த மிஷன கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அவர் வந்து தன்னோட வீரத்த வந்து விட்டுக் குடுக்கவே இல்ல. அதுக்காக தான் இந்த அவார்ட் வந்து குடுத்தாங்க. ஏன் அப்டின்னா, இவ்ளோ ஹெவி இன்ஜூரி ஆனதுக்கு அப்புறம் யாராச்சும் வந்து திருப்பி போய் போரிடுவாங்களா? அப்டிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா இந்தியா மேல இருக்க நேசத்துல, பாசத்துல தான் அவர் இந்த மாரி பண்ணாரு. அதுக்கு தான் இந்த அவார்ட் வந்து குடுத்தாங்க. நெறைய மிலிட்டரி மேன்ஸ பத்தி நம்மலாம் வந்து நெனச்சு பார்க்கிறதே இல்ல. இப்ப இந்த அவார்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர பத்திலாம் வந்து தெரியுது. இந்த மாரி பெர்சன தான் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கணும். அவங்களுக்கு தான் ரொம்ப மரியாதை பண்ணணும். அவங்கள பத்தி தான் பேசணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால எல்லா மிலிட்டரி மேனுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டா இருக்கும். அதுவும் மீனாட்சி சுந்தரம் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்றதுல நான் இன்னும் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன். நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க.